சற்று முன் திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகல், ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை பெற்றுள்ள தேமுதிக தற்போது குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள இழுபறியால் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தான் போட்டியிட திட்டமிட்டுள்ள ரிஷிவந்தியம் மற்றும் முக்கிய நகர தொகுதியான விருகம்பாக்கம் உள்ளிட்ட பட்டியலை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் வழங்கியுள்ளார். இருந்தாலும் திமுக தரப்பில் இந்த குறிப்பிட்ட தொகுதிகளை விட்டுக் கொடுக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தன்னுடைய அரசியல் பயணத்தில் முக்கியமாக கருதும் ரிஷிவந்தியம் தொகுதியை திமுக ஒதுக்க தயங்குவது பிரேமலதாவிற்கு பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில்தான் அடுத்த கட்டமாக இந்த பிணக்கை சரி செய்ய இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் திமுக கூட்டணியில் நடைபெற்று முடிந்துள்ள தொகுதி பங்கீட்டு முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளன. குறிப்பாக நீண்ட காலமாக கூட்டணியில் பயணித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட இடங்களை விட கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் தனக்கு வழங்கப்பட்ட இடங்கள் குறித்து தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படையாக பதிவு செய்துள்ள நிலையில்தான் தேமுதிகவிற்கு 10 இடங்கள் வரை ஒதுக்கப்பட்டிருப்பது கூட்டணியில் ஒருவிதமான சமமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது. இது ஆளும் கட்சியான திமுகவின் தேர்தல் வியூகம் குறித்த பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில் காட்டும் அணுகுமுறை சில நேரங்களில் பாகுபாடு கொண்டதாக விமர்சிக்கப்படுகிறது. விசிக மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள் சித்தாந்த ரீதியாக பாஜகவை மிக தீவிரமாக எதிர்ப்பவர்கள் என்பதால் அவர்கள் எந்த காலத்திலும் கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை திமுக தலைமைக்கு இருக்கலாம். இந்த நம்பிக்கையின் காரணமாகவே அவர்களுக்கு குறைந்த இடங்களை ஒதுக்கிவிட்டு ஊசலாட்டத்தில் இருக்கும் மற்ற கட்சிகளை ஈர்ப்பதற்கு திமுக அதிக இடங்களை விட்டுக் கொடுக்க முன்வருகிறது. இந்த தந்திர நகர்வு விசுவாசமான கூட்டணி கட்சிகளிடையே ஒருவித கசப்புணர்வையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தேமுதிக உடனான பேச்சுவார்த்தையில் திமுக காட்டிய ஆர்வம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது. கடந்த காலங்களில் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்த பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவிற்கு தற்போது இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுவதற்கு பின்னால் நமக்கு தெரியாத அரசியல் காரணங்களும் இருக்கலாம் என்று மூத்த அரசியல் தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிக போன்ற வலுவான அடித்தளம் கொண்ட கட்சிகளை விட தேமுதிகவிற்கு அதிக இடங்கள் வழங்கப்படுவது தேர்தல் களத்தில் வாக்கு வங்கியை விட தற்காலிக அரசியல் லாபத்திற்கே திமுக முன்னுரிமை அளிப்பதை காட்டுகிறது. இது நீண்ட காலமாக கூட்டணியில் இருப்பவர்களை காட்டிலும் புதியவர்களை கொண்டாடும் போக்காகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் சில தினங்களில் தொடங்க உள்ள நிலையில்தான் கூட்டணி கட்சிகளுக்குள் நிலவும் இந்த அதிருப்தி களப்பணியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது மற்றொன்றை நசுக்குவதாக இருக்கக்கூடாது என்று திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வேதனையுடன் குறிப்பிடுவது கூட்டணியின் ஒற்றுமையின் விரிசல் விழுந்துள்ளதை குறிக்கிறது. மொத்தத்தில் பாஜகவை எதிர்க்கிறோம் என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கும் இந்த கூட்டணியில் பிரதான கட்சியான திமுக மற்ற கட்சிகளை நடத்தும் விதம் வரும் காலங்களில் பெரும் மாற்றங்களுக்கு வழிவகுக்கலாம். மக்கள் புரட்சி என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற எச்சரிக்கையுடன் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சமத்துவத்துடன் நடத்த வேண்டியது அவசியம். இல்லை என்றாலும் தற்காலிக தேர்தல் லாபங்களுக்காக எடுக்கப்படும் முடிவுகள் நீண்ட கால அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அது மட்டுமில்லாமல் தேமுதிகவிற்கு 10 சீட் கொடுத்ததையே கூட்டணி கட்சிகளால் சீரணிக்க முடியாமல் தான் இருக்காங்க. தேமுதிகவுக்கு 10 சீட் கிடைச்சதே ஜாக்பாட் தான் நாம் விரிவாக கூட சொல்லியிருந்தோம். இப்போ தேமுதிக விருப்ப பட்டியலில் 25 தொகுதிகள் லிஸ்ட்டு முதல்ல கொடுத்தாங்க. அப்புறமா இந்த 10 தொகுதிகளை கொடுத்ததே ஆகணும்னு சப்லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்களாம். இந்த சப்லிஸ்ட்டை பார்த்துவிட்டு திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி.ஆர். பாலு செம்ம கோபமாகிவிட்டாராம். இதை பற்றி திமுகவில் விசாரிச்சப்போ தான் தேமுதிக கேட்குறது எல்லாமே திமுகவின் முக்கியமான தொகுதிகள் தானாம். அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா ஜெயிச்சாரு. இடைத்தேர்தலில் ஜெயிச்சாலும் தொகுதிக்கான ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து கொண்டு வந்து தொகுதியை நல்லா வச்சிருக்காரு. இப்போ தேமுதிக அந்த தொகுதியை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியை கொடுத்தே ஆகணும்னு பிரேமலதா கேட்குறாங்களாம். மேலும் விருகம்பாக்கம் தொகுதியில் 2011 அதிமுக கூட்டணி வச்சிருந்தப்ப தேமுதிக 71,520
1024 ஓட்டு வாங்கினாங்க. 2016 9730 ஓட்டு வாங்கினாங்க. 2021 வெறும் 1585 ஓட்டு தான் தேமுதிக வாங்க முடிஞ்சது. ஆனால் பிரேமலதா நாங்கள் ஜெயிச்ச தொகுதி எங்களுக்கு கொடுங்கன்னு ஓவர் பில்டப் கொடுக்குறாங்களாம். இதனால் என்னது ஜெயிச்ச தொகுதியா? போன டைம் 1500 ஓட்டு தான் வாங்கினாங்க, அவங்களுக்கு விருகம்பாக்கம் கொடுக்கணுமான்னு கடுப்பாகிறாரு டிஆர் பாலு. தொகுதிகளை ஒதுக்குறப்ப தொடர்பாக பேசும்போது நீங்கள் ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்கீங்க, தொகுதிகள் விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதீங்கன்னு பிரேமலதா கிட்ட திமுக தரப்பில் சொன்னப்ப என்னையா பெரிய ராஜ்யசபா சீட்டு, எங்களுக்கு அந்த சீட்டே வேணாம், உடனே ராஜினாமா செஞ்சிடும்னு கோவப்பட்டாங்களாம். பிரேமலதா இப்படி மிரட்டுற தோணியில் பேசுகிறதே திமுகவில் யாராலும் சகித்து கொள்ள முடியவில்லை. இந்த தகவல் ஒவ்வொன்றும் ஸ்டாலினுக்கு போனதால் அவரும் செம்ம அப்செட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில்தான் புதிதாக கூட்டணியில் இணைந்தாலும் கூட ஸ்டாலின் அந்த கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கி உள்ளதோடு 10 சட்டசபை தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார். இதன் மூலம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக அதிக தொகுதிகளை தேமுதிக பெற்றுள்ளது. அதாவது தேமுதிகவிற்குத்தான் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிகவில் தற்போது சிக்கல். அதோடு இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்ட 2 கம்யூனிஸ்டுகளையும் கடந்த முறையை விட தலா ஒரு தொகுதியை குறைத்து 5இல் திமுக நிறுத்தியது. 10க்கும் மேலான தொகுதிகளை கேட்ட விசிகவிற்கு 8 வழங்கி உள்ளது. தேமுதிகவிற்கு தங்களை விட கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் கூட்டணி கட்சியினர் அதிருப்தியில் உள்ளனர். இருந்தாலும் கொள்கை கூட்டணி பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வருத்தம் இருந்தாலும் திமுகவுடன் பயணிக்கிறோம் என்று தலைவர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது தேமுதிகவால் திமுகவிற்கே சிக்கல் வந்துள்ளது. தேமுதிகவிற்கு இன்னும் எந்தெந்த தொகுதிகள் என்று ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்த விஷயத்தில் தேமுதிக இடையே பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளது. அதாவது திமுக கூட்டணியில் விஜயகாந்த் வென்ற தொகுதிகள் உள்பட திமுக எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதிகளை கேட்டு வருவதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். அதாவது விஜயகாந்த் தன்னுடைய அரசியல் பயணத்தை விருதாச்சலம் தொகுதியில் தொடங்கினார். 2006இல் இங்குதான் அவர் போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2011இல் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு விஜயகாந்த் வென்று எதிர்க்கட்சி தலைவரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போலதான் விருதாச்சலத்திலும் தேமுதிக வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த 2 தொகுதிகளை தேமுதிக கேட்கிறது. இதில் விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சியின் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவாக உள்ளார். இதனால் காங்கிரஸ் தயங்கிய நிலையில் தற்போது விட்டுக் கொடுத்துள்ளது. இதன் மூலம் விருதாச்சல தொகுதி தேமுதிகவிற்கு உறுதியாகி உள்ளது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி ஒரு சிட்டிங் எம்எல்ஏவின் தொகுதியை தேமுதிகவால் இழந்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஆப்பு வைத்த தேமுதிக திமுகவையும் விடவில்லை. தற்போது ரிஷிவந்தியம் தொகுதியையும் கேட்கிறது. ரிஷிவந்தியம் தொகுதியில் 2011, 2026, 2021 தேர்தலில் தேமுதிகவின் வசந்தம் கார்த்திகேயன் வெற்றி பெற்றார். இப்போது அவர்தான் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார். இந்த தொகுதியை திமுகவிடம் கோரி வருகிறது. இதற்கு திமுக சம்மதம் தெரிவிக்க மறுத்தும் வருகிறது. அது மட்டுமில்லாமல் சென்னை திமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. இப்படியான சூழ்நிலையில் தேமுதிக சென்னையில் எழும்பூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்கிறது. இதில் எழும்பூர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக திமுகவின் பரந்தாமன் உள்ளார். இந்த தொகுதியில் கடந்த 2011இல் தேமுதிகவின் நல்ல தம்பி வெற்றி பெற்றார். இதனால் எழும்பூர் தொகுதியை தேமுதிக கேட்டு வருகிறது. அதே போல விருகம்பாக்கம் எம்எல்ஏவாக திமுகவின் பிரபாகர ராஜா இருக்கிறார். இந்த தொகுதியில் கடந்த 2011இல் தேமுதிகவின் பார்த்தசாரதி வெற்றி பெற்றார். இதனால் விருகம்பாக்கம் தொகுதிகளையும் தேமுதிக கேட்டு வருகிறது. இந்த தொகுதிகளுக்கு பதில் உளுந்தூர்பேட்டை தொகுதியை வழங்க திமுக முன்வந்துள்ளது. இதற்கு தேமுதிக தயக்கம் காட்டுகிறது. இதனால் தேமுதிக தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்தும் வருகிறது. இருந்தாலும் இன்றைக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்க திமுக ஆர்வமாக செயல்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் தங்களுக்கு கேட்ட தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக கட்சி விலக கூட தயாராக இருப்பதாக பிரேமலதா கரார் காட்டி வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகல், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.